திருச்சி NIT கல்லூரி விடுதியில் மாணவிக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொந்தரவு தொடர்பாக மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இனி இதுபோன்ற நிகழ்வு நடைபெறாது என்றும் மாணவிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் எனவும் கல்லூரி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் அளித்துள்ள உறுதி என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஃபரிதா. திருச்சி துவாக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். தேசிய தொழில்நுட்ப கழக விடுதியில் தங்கி பயிலும் மாணவிக்கு நேற்று இணையதள பிரச்சனை சரி செய்ய வந்த ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வரும் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தை சேர்ந்த கதிரேசன் என்பவர் மாணவி ஒருவர் முன்னிலையில் ஆபாசமாக செயலில் ஈடுபட்டதாக ஈடுபட்டனர். இதில் ஆத்திரமடைந்த மாணவியிடம் சக மாணவர்கள் தெரிவித்ததற்கு இதற்கு நள்ளிரவிலிருந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாலியல் சீண்டலுக்கு ஆளான மாணவி பெற்றோர்களிடம் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் பெற்றோர் திருவரம்பூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். அடிப்படையில் கதிரேசனை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் எடுத்தனர். இந்த நிலையில் விடுதியில் உள்ள காப்பாளரிடம் புகார் அளிக்க சென்ற மாணவரிடம் உங்கள் ஆடையை சரி செய்யுங்கள் என திட்டி அனுப்பியுள்ளார். மேலும் பாலியல் செயலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்துள்ளனர். இதனை கண்டித்து NIT விடுதியின் முன்பு விடிய தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று காலை திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து விடுதி காவலர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மன்னிப்பு கேட்டார். இதனை அடுத்த போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து பெண் காவலர்களை விடுதிக்கு அனுப்பி ஒவ்வொரு மாணவரும் தனித்தனியாக விசாரணை நடத்தினார்கள். அதிர்ச்சியும் அறைக்குள் அந்த விடுதியில் படிக்கும் அறைக்குள் ஜன்னல் பகுதிகளை எட்டி பார்ப்பது, மேலும் ஆண் பணியாளர்கள் பணிக்கு வந்தால் முன்கூட்டியே தங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் 9 மணிக்கு மேல் பெண்கள் விடுதி பக்கம் ஆண்கள் ஒப்பந்த ஊழியர்கள் வருகிறார்கள் எனவும் விடுதியில் மராமத்து பணிக்காக வருவர்கள் ஒரு குழுவாக கேலி கிண்டல் செய்கிறார்கள் என்றும் மேலும் CCTV கோரிக்கை வைத்தனர். இதனை அடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் அகிலாவிடம் இது பற்றியெல்லாம் தெரிவித்து சரி செய்து கொள்ள வேண்டும் என அறிவித்துள்ளார். தற்போது தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் சார்பாக செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் திருச்சி NIT ஒப்பந்த ஊழியரால் நடந்த பாலியல் அத்துமீறல் சம்பவம் NIT வருத்தம் அடைந்துள்ளதாகவும் மாணவர் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி மிகவும் உணர்வு மற்றும் அக்கறையுடன் பார்க்கப்படுகிறது என்றும் மேலும் அந்த அசம்பாவித சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க அதிக விழிப்புணர்வு இருக்க பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி குறிப்பில் இது தற்போது இதற்கான விளக்க கடிதம் தற்போது கொடுக்கப்பட்டுள்ளது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.